ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு டிஃபனும் பார்த்துடலாங்களா? சுட சுட தக்காளி பிரியாணி பண்ணியிருக்கேங்க. தக்காளி பிரியாணி சாதம். தக்காளியை அரைச்சி விட்டு கொஞ்சம் வணக்கி செஞ்சுருக்கேன். காய்கறியெல்லாம் போடாமல் தக்காளி பிரியாணி பண்ணியிருக்கேன். செமையாக இருக்குங்க, அட்டகாசமான. ஆனால் சாப்பாட்டு ரைஸ் தாங்க, பிரியாணி ரைஸ் கிடையாது, பாசுமதியும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன், அது நானே உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா, அதில் பொங்கல் பண்ணியிருக்கேங்க. வெண்பொங்கல் மாதிரி பண்ணியிருக்கேன். கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் போட்டு பொங்கல் பண்ணியிருக்கேன். அது வீடியோ எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு போடுறேன் எடிட் பண்ணிவிட்டு. சாம்பார் வச்சுருக்கேங்க, சூப்பராக சாம்பார் வச்சுருக்கேன். முள்ளங்கி அது இதுன்னு எல்லா காயும் போட்டு கொஞ்சம் சாம்பார் அந்த பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன். மதியானத்துக்கு சேர்த்தி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா கோதுமை ரவைங்க, பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் பண்ணியிருக்கேன். நல்லா நெய்யெல்லாம் விட்டு முந்திரியெல்லாம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக முந்திரி கருகிடுச்சு, அவ்வளோதாங்க. சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான வெண்பொங்கல்னு வச்சுக்கோங்களேன். அரிசி இல்லா கோதுமை ரவையில் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதியானத்துக்கு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி சிம்பிளான சமையல், அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.